ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது மொத்தம் 9 பிளானட்டில் இந்த 7 பிளானட்டும் நேர்கதியில் பயணம் செல்கிறது. இந்த 2 ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் பயணம், அதாவது வக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது. எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க. சூரியன் இருக்கிறதுலையே சனி, சூரியன், குரு இதைத்தான் பெரிய கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும், அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை. எல்லாம் ராகு கேது நிகழும் பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ, ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 32 வயசுக்கு மேலே தான் அவர் பேரை சொன்னீங்கன்னாவே அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை. 32 வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. ஏன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருது இல்லையா. அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது, அதாவது நிழல் கிரகங்கள் இல்லை. எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம். அது பார்வை 3-11 பார்வை உடையது. 3ஆம் இடம், தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள். அதுவும் ராகுவாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது. ராகு கேதுக்களுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அதை மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையை தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக இப்போ ராகு எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது.
ஸ்தானபலம் கூடுகிறது, வலிமை அதிகமாகிறது. ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது, மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால், செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது. இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க. அப்போ 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, இல்லை பாடாப்படுத்துமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ராகு சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும். அதே போல் கேதுவுக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சண்யம் குறையக்கூடிய, அதாவது தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொது பலன் இந்த 1.5 ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார். கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா ராகுன்னு சொன்னால் கேது சிம்மத்தில் உட்காருவார். அப்போது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம 1.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி, புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா 18 மாத காலங்கள், அதாவது 1.5 ஆண்டு காலம் இந்த ராகுவானவரும் சரி கேதுவானவரும் ஒரு ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார்கள். அப்போது இந்த ராசிக்கு நல்ல பலனை தருவாரா? இது நாள் வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்தார். மீனத்தில் இருந்த ராகு இப்போது கும்பத்துக்கு இடம் மாறி இருக்கார். மீனத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். தொழிலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். தொழிலில் ஒரு விரிவாக்கம் இருந்தது, மாறுதல் இருந்தது. நல்ல சம்பாத்தியத்தை பார்த்தீங்க, காசுக்கு பணத்தை பார்த்தீங்க. அதை வச்சு பொருள் வாங்கினீங்க, இடம் வாங்கினீங்க, நகை வாங்கினீங்க. குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போது ராகு கேதுக்களுக்கு 3, 6, 11 இருந்தால் தான் நல்ல பலனை தருவாங்க. அப்போது 9ஆம் இடம் நல்ல இடமானா நல்ல இடம் இல்லை. அப்போது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் தடைபடுகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் சரியில்லாத இடம். ராகு கேது பேச்சு மிதுன ராசிக்கு வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனால் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான் ஓராண்டு காலம் உங்களுக்கு இந்த ராகுவை பார்க்க போகிறார். அவர் 9ஆம் இடத்திலேயே இருந்த எந்த ஒரு கிரகத்தையும் குரு பார்வை செய்தால் அந்த கிரகம் நல்ல பலனைத்தான் தரணும்னு விதி இருக்கு இல்லையா?
அப்போ 9ல் இருக்கும் ராகு பகவான் கெடு பலனை தர முடியாது. மாறாக அதாவது அசுப பலனை தருவதற்கு பதிலாக சுப பலனை வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இந்த ஓராண்டு காலம் குரு மிதுனத்தில் குரு பயிற்சி, இது ஓராண்டு குரு பார்வை இருக்கு இல்லையா ராகுக்கு. அப்போது 9ஆம் இடம் மைனஸுன்னு சொல்ல வேண்டிய இடம் இப்போ ப்ளஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரணும். ஆனால் 1.5 ஆண்டு பலன்னு சொல்கிறோம், இதில் ஓராண்டு பலன் சிறப்பாக இருக்கிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், தந்தையால் நல்லது நடக்கும், பாக்கிய தடைகள் எதுவும் இல்லை, பாக்கிய நிறைவுகள் இருக்கும், ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த ஓராண்டு கடைசி 6 மாதம் அப்படின்னா ஒரு குரு இடம் பெயர்ந்து கடகத்துக்கு போயிடுவார். அப்போ குரு பார்வை இருக்காது. அப்போ கடைசி 6 மாதம் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படும், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும், பாக்கிய தடைகள் ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் வெளியூர் வெளிநாடு சுற்றுலா போகணுன்னாக்கா பார்த்து போகணும், எச்சரிக்கையாக போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்துடும். இப்போ குரு இருக்கிறதால இந்த ராகு உங்களுக்கு சாதகமாகி விடுகிறது, ஓராண்டு சாதகத்தன்மை பெறுகிறது. சரி, இந்த ராகு 1.5 வருஷம் இருக்கிறார், 1.5 வருஷம் பலனை தரும். சனி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 9க்கு ராகுக்கு வீடு கொடுத்த சனி இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டால் அதுக்கு ஒரு பலன் இருக்கு இல்லையா. மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப உழைக்கணும், வேளாண்மைக்கே இருக்க முடியாது, அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. ஒரு 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும், இதுதான் உண்மை. 2வது, தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார். தொழில் ஏதோ ஏனோ தானோன்னு ஏதோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை தூக்கி போட்டு வேறு தொழிலை மாற்றலாம். இல்லை டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பீங்க, அவங்களுக்கு பர்மனெண்ட்டு அவங்களுடைய கேரக்டர் வைஸ் ரொம்ப திருப்தியாகி நிர்வாகம் உங்களுக்கு நல்ல பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன், பர்மனெண்ட் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். தொழிலில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு இன்புட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு 8 ஹவர்ன்றது 12 ஹவர் வேலை பார்க்குறீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த இன்புட்டுக்கு தகுந்த அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும்ல. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்த்தாலும் சரி, அப்போ அதுக்கு தகுந்த ரெமுனரேஷன் இருக்கு இல்லையா. இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாம், வருமானம் வரும். இந்த ஜென்மத்தில் ராகு இருக்கார் இந்த ஓராண்டு அப்படின்னும்பொழுது கரெக்டாக பாருங்கள். ஜென்மம் அப்படின்னும்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பிரச்சனைகளை ஜென்ம குரு தான் வனவாசம் போனார் ராமரேன்னும்பொழுது, இப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள், மிதுன அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் குரு பார்வை கோடி நன்மையை தருகிறது. குரு ராகுவை பார்க்க போய் தான் 9ஆம் வீட்டை பார்க்க போய் தான் ஓரளவுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் உங்களுக்கு இல்லாமல் மாறுபட்டு சுப பலன்களை பார்க்க போகிறீர்கள். சரி, ராகு கேது பேச்சில் பாட்டை போட்டு கேது எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கார். சூப்பருங்க. கேது பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடத்து கேது நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை செவ்வனே செஞ்சு நல்ல அருமையாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் ரீதியாக ஒரு மாறுதலை ஏற்படுத்தி சம்பாத்தியத்தை உருவாக்கி தரும். உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் தகுதி தராதரம், இதெல்லாம் உங்களுடைய திறமையுடைய அனுமானத்தின் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். இல்லை 3ல் கேது இருந்தால் என்ன ஒரு நிலை அப்படின்னா, இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேதுவானவர்
சுப பலனை வாரி வழங்கக்கூடிய தன்மை. அதாவது ராகு நெகட்டிவ்னால் இப்போ கேது பாசிட்டிவ் ஆகிட்டார், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், ராகுவும் பார்க்குறார். அதனால் இந்த ஓராண்டு காலம் குரு பார்வை பெற்ற ராகு பார்வை இருக்குன்னு சொன்னால் அப்போ 7ஆம் இடம் சிறப்பாகிறது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது. கூட்டு தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. பேரு புகழ் அந்தஸ்து சமூகத்தில் உயர்வடையப் போகிறது. ஸோ இந்த கேது பகவான், குரு பகவான், சனி பகவான், இந்த 3 கிரகங்களும் சிறப்பாக இருக்குது. ராகு இந்த ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருப்பதால் மிக மிக நன்மை செய்வார். கடைசி ஒரு 6 மாத காலம் குரு பார்வை இல்லாத பொழுது 9இல் ராகு சில பிரச்சனைகளை தரக்கூடிய நிலையில் இருப்பதால் அந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கேது பகவான் நல்லதையே செய்ய போகிறார். சனி பகவான் அதிகப்படியான உழைப்பை உங்கள்கிட்ட இருந்து சுரண்ட போகிறார், வாங்க போகிறார். உழைப்பை வாங்கி உங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய நிலையை அவர் தரப்போகிறார். மற்றபடி உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு, இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு கேது பயிற்சி சிறப்பாக இருக்க போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 10இல் சனி பகவான் அதிகப்படியான முயற்சி உழைப்பு. மற்றபடி 9இல் இருக்கும் ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு நன்மைகளை தரப்போகிறது என்று சொல்லப் போகிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.